நீங்க எல்லாம் நிறைய பேரை பத்தி பேசியிருக்கீங்க. அவங்களுடைய பேரெல்லாம் இதுல போட்டிருக்கோம். அவங்கள பத்தி ஒரு சில செய்திகள் பகிர்ந்தோம். அவங்க எழுதியிருக்கக்கூடிய பாடல் பத்தி உங்களுக்கு சொல்லுங்க. ஏதாவது ஒரு பாடல். ஔவையார் வந்திருக்காங்க. ஔவையார் பத்தி ஒரு முதல் விஷயம் சொல்லணும்னா, திரைப்படங்கள்லயும் சரி, நம்ம பாட புத்தகங்களையும் சரி, ஔவையார்னா நீங்க எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க வெவ்வேறு காலகட்டத்துல நிறைய பேர் பொதுவா ஔவையார்னா பாட்டி தான் சொல்லுவாங்க எல்லாரும். அதுவே தப்புதான். ஔவை என்பதே தமிழில அம்மை என்பதனுடைய போலி, அம்மையார் என்கிற சொல்லினுடைய இடைப்போலி கடைப்போலின்னு சொல்றோம்ல, அப்படி ஒரு முற்றுப்போலியாக பார்ப்பதுதான் ஔவை. அம்மையினுடைய போலி ஔவை. இது என்ன வயசுனா, பெண்களுடைய பருவங்கள்ல பேரிளம்பெண்ணு ஒரு வயது இருக்கு பாருங்க, 40 வயசு, அந்த ஏஜ் தான் இவங்களே தவிர, இவங்களை நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப வயதானவங்களா 80-90 வயசெல்லாம் நீங்க காட்ட வேண்டியது இல்லை. அப்படிப்பட்டவங்க. நீங்க சொன்ன மாதிரி ஔவையார் ஒரே ஔவையார் கிடையாது. விநாயகர் அகவல் பாடிய ஔவையார் வேற, கபிலரோடு இருந்த ஔவையார் வேற, கம்பர் காலத்து ஔவையார் வேற. கிட்டத்தட்ட ஔவை நடராஜன் ஐயா சொல்லுவாரு, 8 ஔவையார்கள் இலக்கியத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு ஆய்வு செஞ்சு சொல்றாரு. எல்லா ஔவையாரும் ஒண்ணு இல்லைங்கிற நம்ம தெளிவு வேணும். ஔவையாருடைய பாடல்களை பத்தி சொல்லணும்னா, இப்ப நம்ம ரொம்ப எடுத்த உடனே பெருமையா சொல்றோம், திருக்குறள் எவ்வளவு பெருமை தெரியுமா? ஏன்னா அது ரொம்ப சுருக்கமா எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கு. எவ்வளவு சுருக்கமா சொல்லியிருக்கு, 1.25 அடியில சொல்லியிருக்கு. ஔவையார் ஒரு வரியில சொல்றாங்க, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். திருக்குறளை விட இன்னும் எளிமையாக்கி ஒரு வரியில பாடிய ஒரு பெரிய புலமை ஔவை. ஆனா அதே சமயம் இந்த வறுமையும் புலமையும் சேர்ந்தே பிறந்ததுங்கிறதுக்கு ஔவையார் ஒரு முக்கியமான காரணம். ஔவையாருடைய பாடல்களை பார்க்கும்போது அவங்க ரொம்ப வறுமையில இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுல எனக்கு ரொம்ப ஒரு வள்ளலார் விரும்பக்கூடியவராக, ஒரு சன்மார்க்கத்தை விரும்பக்கூடியவராக எனக்கு ரொம்ப மனசுல பாரமான ஒரு பாட்டு ஔவையார் எழுதுனது என்னன்னா, இப்போ நம்ம வயிறு இருக்கு, பசின்றது எப்பவுமே வந்துட்டே இருக்கும். அது 3 வேளை நீங்க என்னதான் இப்ப சாப்பிட்டாலும் அடுத்த வேளை பசிக்காம இருக்க போறது இல்ல. ஔவையார் வயிற்றுக்கு பத்தி வயிற்றுக்கிட்ட பேசுறா. அவ அவ்வளவு பசியில இருக்கிறது வயிற்றுக்கிட்ட பேசுறா. என்னன்னா, இன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட சாப்பாடு இல்ல, நீ கொஞ்சம் பாத்துக்கோ, நான் உனக்கு நாளைக்கு நான் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த வயிறு கேட்குமா? கேட்காது. ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கிறோம், பந்தி நிறைய சாப்பாடு இருக்கு, வயிறே நிறைய சாப்பாடு இருக்கு, நீ ஒரு 3 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்க, ஒரு 3 நாள் என்கிட்ட சாப்பாடு கேட்காதன்னா இந்த வயிறு கேட்குமா? கேட்க. அவ வயிற்ற பார்த்து அவை பாடுறா என்னன்னு, ஒரு நாளைக்கு உணவை ஒழி என்றால் ஒழியாய். ஒரு நாள் சாப்பிடாம தான் இறேன், சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன்னா கேட்க மாட்டேங்கிற. ஒரு நாளைக்கு உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளுக்கு 7 என்றால் 7ஆய். 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிடனாலும் சாப்பிட மாட்டேங்கிற. இடும்பை கூர் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுன்னு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் கவிஞர் இந்த வயிறோட வாழ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு இருக்கிறத நினைக்கிற போதே ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவள் வயிறோடு போராடி வாழ்ந்த போதும் கூட தமிழோடு அவள் இனிமையாக வாழ்ந்தாளுங்கிறத ஔவையாருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது நினைக்கிறேன். நான் இன்னைக்கும் சொல்றேன், தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா என்ன கிடைக்க போகுது, தமிழ் பேசினா என்ன கிடைக்க போகுதுலாம் நினைக்காதீங்க. இன்றைக்கும் ஔவையாரை நாம் உயர்ந்து பார்க்கிறோம் என்றால், அவள் எப்படி கஷ்டப்பட்டிருந்தாலும் தமிழோடு அவள் இருந்த அந்த பந்தம் அவளை இவ்வளவு உயர்வாக்கி இருக்கிறதுனா, தமிழை படியுங்கள். அது கஷ்டப்படுத்தும், அது நமக்கு சோறு போடுமா, அதெல்லாம் நினைக்காதீங்க. தமிழ் உங்களுக்கு பெரிய புகழை கொடுக்கும். அதுதான் நமக்கு ஔவை காட்டுகிற ஒரு பெரிய விஷயம். உறுதியாங்கண்ணா. அது உங்க மூலியமா கூட நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. அடுத்து எடுக்கலாம். ஐயோ, உன்னோட முடிஞ்சிட நினைச்சேன். காளமேக புலவருடைய பாடல் வந்திருக்கு. காளமேக புலவர் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய மேடைகள்ல பேசியிருக்கேன். காளமேக புலவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக தமிழ் கவிதைகள் எழுதினவர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்றோம்ல ஆங்கிலத்துல, ஈர்ப்பாக எழுதினவர். அதுதான் என்ன ரொம்ப அறிமுகப்படுத்திய, உலகுக்கு அறிமுகப்படுத்திய தத்தி தாதூதுதி தாதூதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதூதுதி தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. தகர வரிசையிலே ஒரு கவிதை. இதே மாதிரி இவரு காக்கைக்காக கூகை, கூகைக்காக காகை, கோக்கு கூ காக்கைக்கு, கொக்கொக்க காக்கைக்கு, கைக்காகான்னு ககர வரிசையில பாடியிருக்காரு. இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு மனுஷர். இவர் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல பிரசாதம் செய்யக்கூடிய ஒரு சமையல் ஒரு கலைஞர், அவ்வளவுதான். சமையலோடு சேர்ந்து தமிழையும் சமைத்த ஒரு புலவர் என்றால் அது காளமேக புலவர் தான். ஒரு விடுகதை மாதிரி பாடல் எழுதுறதுல காளமேக புலவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆள். ரொம்ப ஒரு புதிர் மாதிரி போடுவார். பூனைக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால், யானைக்கு கால் 17 மானே கேள் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுவார். இதை நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா, பூனைக்கு எப்படி 6 கால் வரும், புள்ளினம்னா பறவை, பறவைக்கு எப்படி 9 கால் வரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இவர் அப்படிதான் பாட்டு எழுப்ப அழகா எழுதுறாரு. நீங்க உள்ள போய் பொருள் பாத்தீங்கன்னா, பூனைக்கு அப்படிங்கிறது பூவை நக்குகிற வண்டுக்கு 6 கால் அப்படின்னு அர்த்தம்.
புள்ளினத்துக்கு 9 கால், பறவைக்கு எப்படி 9 கால் ஆகும்னா இந்த கால் வாய்ப்பாடு தமிழ்ல இருக்கு பாருங்க. ஓர்கால் கால், ஈர்க்கால் அரை, மூக்கால் முக்கால், நாக்கால் 1, ஐக்கால் 1 கால், 6 கால் 1, 7 கால் 1 முக்கால், 8 கால் 2, 9 கால் 2 கால். பறவைக்கு எத்தனை கால்? 2 கால். அதே மாதிரி யானைக்கு வந்து 17 ஆனது, 17 கால் 17 கால் போட்டீங்கன்னா 4 கால் வரும். அப்ப யானைக்கு எத்தனை கால்? 4 கால். இப்படி தமிழை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாடிய போது அதை ஒரு விளையாட்டா, ஒரு வேடிக்கையா, செருப்புல ஆரம்பிச்சு தொடப்பக்கட்டையில முடி அப்படி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. தொடர்ந்து தாத்தா தாத்தா வரா மாதிரி ஒரு கூ 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 கூன்னு வரா மாதிரி பாட்டு. இப்படி தமிழை வைத்து விளையாடிய ஒரு கவிஞர் என்றால் அது காலமேகப்புலவர்.